இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ எந்திரியா, இங்கெல்லாம் நீ உட்கார கூடாது. உனக்கெல்லாம் இங்க சாப்பாடு போட முடியாது. ஹலோ, எதுக்கு அவரை விரட்டுறீங்க? மேடம், இந்த ஆளை பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதான் வெளியே போக சொன்னேன். அவர் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. இல்ல மேடம், அது வந்து அதுக்காக சாப்பாடு போடாம ஒருத்தரை விரட்டுறதா? ஒருத்தங்க பசியோட வந்தா சாப்பாடு போடுறதுதான் மனுஷ தன்மை. ஐயா, நீங்க உட்காருங்க. சரிங்கம்மா. உட்காருங்க. நல்லா சாப்பிடுங்க ஐயா. போதும்னு சொல்ற அளவுக்கு சாப்பிடுங்க. போய் இலை கொண்டு வாங்க. சரிங்க மேடம், எடுத்துட்டு வரேன். இருங்க. அடுத்தவங்க பசி அறிஞ்சு சாப்பாடு போற நீ என்னைக்கும் நல்லா இருப்பமா. ஐயா, உங்களை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஒரு சித்தர் மாதிரி தெரியறீங்க. என் பையன் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. நான் அவனை அழைச்சிட்டு வரேன். அவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்றீங்களா? நீங்க சாப்பிடுங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஐயா, இவன் தான் என்னோட மூத்த பையன் அசோக். இவனுக்கு தான் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இவனை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. யார் இவரு? இவர்கிட்ட எதுக்கு அத்தை பேசிட்டு இருக்காங்க? இவனுக்கு என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியாது. ஏ, என்னாச்சு? எதுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? ஆசீர்வாதம் பண்ண முடியாதுமா. யாருமா இவரு? இவர் எதுக்கு எனக்கு பிளஸ் பண்ணணும்? இரு அசோக், கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லம்மா, நான் ரூமுக்கு போறேன். ஏன் அசோக்? சாமி, எதுக்காக என் பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க? என் பையன் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? அவன் உன் பையனே இல்லையம்மா. ஐயா, நீங்க ஏதோ தெரியாம சொல்றீங்க. அவன் என்னோட பையன்தான். தெரியாம சொல்றது நான் இல்லம்மா, நீதான். பெத்தவ உன் முகத்துல இருக்கிற அந்த ஒளியும் முக லட்சணமும் அவன் முகத்துல துளி கூட இல்ல. அவன் உன் ரத்தமே இல்ல. உன் கண்ணை யாரோ மறைக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் உன் லட்சணம் அவங்கிட்ட இருக்கான்னு பாத்தியா? புரிஞ்சுக்கம்மா, புரிஞ்சிக்க. சாமி, ஐயோ, என்ன இவரு அசோக்க பார்த்து இப்படி சொல்லிட்டு போறாரே?